ஸோ இந்த கேம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மலரும் நினைவுகள் தான். கிராஃபிக்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. Kratos, the ghost of Sparta, had taken his place amongst the Olympians. Hi guys, welcome to Mac India. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ரெட்ரோ ஹேண்டில் கேம் கன்சோல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி E6ன்ற ஒரு மாடல், GSH E6ன்ற ஒரு மாடல் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தோம். அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே வந்து இந்த ட்ரிமாய் ஸ்மார்ட் போ அப்படின்றது தான் இந்த கன்சோலோட நேமு. அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 to 22,000 வரலும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். ஆன்லைன் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இந்தியா, அதாவது ஸ்கல் சைன்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இவங்க வந்து எந்த டெலிவரி சார்ஜஸும் போகிறதில்ல. ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,999 rupees வருது. எனக்கு ஆஃபர் ப்ரைஸாக 7,500 rupees ஆஃபரில் 7,500 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பர்ச்சேஸ் பண்ணி 1 month ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்த்துட்டு அப்படின்னு வீடியோ போடலான்றதுக்காக தான் நாங்கள் வந்து இதை 1 month யூஸ் பண்ணினோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிமைன்ற நேம் போட்டிருக்காங்க. ட்ரிமை ஸ்மார்ட் ப்ரோ அப்படின்ற ஒரு கன்சோல் தான். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கலர்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட்டு, க்ரே கலர், ஒயிட்டு அண்டு பிளாக்கு 3 கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பிளாக் கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து 4.96 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2 ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. இந்த பாக்ஸ் மட்டும் கொரியரில் வந்து டேமேஜ் ஆகி தான் வந்தது. ஆனால் வந்து கன்சோல் ஒன்றும் ஆகலை. ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ உள்ளே திறந்த உடனே ஒரு குயிக்கர் யூசர் கைடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சுவிட்சு, என்னென்ன சுவிட்சஸ் இருக்குதுன்னு, L1, L2, அப்புறம் பவர் கீ, ஆர்ட்ஸ் கீ, அந்த ஹோஸ்ட் கீன்றது வந்து என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். வால்யூம் ப்ளஸ் ஆர் மைனஸ் R1, R2, அப்புறம் வந்து இது வந்து ABXY, அப்புறம் மெனு கீ, ஸ்பீக்கர். இங்கே வந்து ஸ்பீக்கர் 2 பக்கம் ஸ்பீக்கர் வரும். மிடில் வந்து உங்களுக்கு பவர் லைட், இண்டிகேட்டர் லைட் இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. லைட்டில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்டு, ரைட் சைடில் செலக்ட் அண்ட் ஸ்டார்ட்டு. இந்த பக்கம் வந்து மெனு கீ கொடுத்துருக்காங்க. ஜாய் பேட் 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஜாய் பேட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டி பேட், அதாவது டைரக்ஷன் பேடு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா கன்சோல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலில் வந்து பெருசாக ஒன்றும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கெலாம் கிடையாது. என்ன வெளியில் என்ன பாக்ஸில் இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கொடுக்கல. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சார்ஜர் வந்து நம்ம தான் சார்ஜர் வந்து நம்ம தான் வாங்கிக்கணும். இவங்க வந்து C டைப் கேபிள் மட்டும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனா 1.5 amps வந்து இதில் யூஸ் பண்ணணும்னு போட்டுருக்காங்க. 1.5 amps இப்போ வரதில்லை, 2 amps தான் வருது. 2 amps சார்ஜரே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். நானும் அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பன் பண்ணோன்னா ஸோ நல்லா கன்சோல் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ட்ரிமை ஸ்மார்ட் போ அப்படின்ற கன்சோலு. ஸோ இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா பின்னாடி டேமேஜ் ஆயிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு கேப் ஒன்று இருக்குது. அந்த கேப்னால் வந்து ஒன்றும் டேமேஜ், பாக்ஸ் தான் டேமேஜ் ஆகிடுச்சு தவிர கன்சோல் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி டெலிவரியும் சரி, நீங்கள் புக் பண்ண 3 or 4 days டெலிவரி பண்ணிடுறாங்க. டெலிவரிக்கு எந்த கொரியர் சார்ஜஸும் கிடையாது. இது வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் போடுறது கிடையாது. இம்போர்ட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது.
கன்சோல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது, நல்லாவே தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து மெனு கீ இருக்குது. இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கீயும் ஒரு செலெக்ஷன் கீயும் இருக்குது. 2 ஜாய் பேடு கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த பக்கம் டி பேட் இருக்குது லெஃப்ட் சைடில், அதுவும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அதே மாதிரி ஏபி XY இது எல்லாமே நல்லாவே இருக்குது. அதேமாதிரி டாப்பில் வந்து காலர் பட்டன், ட்ரிகர் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டு ரைட்டு. இந்த பக்கம் வந்து லெஃப்ட்டு ரைட்டு L2 L1 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து R2 R1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இது வந்து ஃபங்க்ஷன் கீ, இது என்னன்றதை நான் ஆன் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே வந்து ஒரு போர்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து HDMIக்காக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து டம்மியாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வந்து OTG கனெக்ட் பண்ணி நீங்கள் பிசிலேருந்து கனெக்ட் பண்ணி இதில் வந்து கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இந்த மைக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் கூட கேம் விளையாடலாம். அது வீடியோ தனியாக போடுறேன். அந்த 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 இதுக்கு வந்து மைக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்கே வந்து SD போட்டு கொடுத்துருக்காங்க, SD கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் SD கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. மேலே இந்த ஹோஸ்ட்டு போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேலே இந்த ஹோஸ்ட் போர்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இப்போது ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணனா, USB கண்ட்ரோல் யூஸ் பண்ணனா இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். அந்த வீடியோவும் நான் தனியாக போடுறேன். இப்போது ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இதில் நீங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாக் SD கார்டு கொடுப்பாங்க. 64 GB ஸ்டாக் SD கார்டு வரும். ஆக்சுவலாக அந்த SD கார்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த SD கார்டு. ஸோ இது வந்து பிராண்டட் கிடையாது, அவங்களே ஒரு SD கார்டு ஒன்று போடுறாங்க. இதில் வந்து ரொம்ப பிரச்சனை எனக்கு வந்தது. ஆக்சுவலாக இந்த SD கார்டு வச்சு தான் ஒரிஜினல் இது ப்ளே பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் இந்த SD கார்டில் வந்து ப்ளே பண்ணும்போது எனக்கு எந்த கேமுமே ஓப்பன் ஆகலை சரியாகவே. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து சாண்டிஸ்கில் ஒரு 128 GB மெமரி கார்டு ஒன்று வாங்கினேன், SD கார்டு. ஸோ இந்த SD கார்டு தான் வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிராஷ் மிக்ஸுன்ற ஒரு OS, ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வந்து வேறு, அந்த சாஃப்ட்வேர் இல்லை, அதை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ கிராஷ் மிக்ஸுன்ற ஒரு OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்றது தான் ஆன் பண்ணி காட்ட போகிறேன், பாருங்கள். ஸோ இதான் அந்த OS கிராஷ் மிக்ஸ் அப்படின்ற மாதிரி பூட் ஆகும் உங்களுக்கு. இந்த OS பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. இந்த OS போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த லேகிங் ப்ராப்ளம் இல்லை. திடீர்னு வந்து சில எமுலேட்டர்லாம் வந்து ஓப்பன் ஆகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது இந்த கார்டு யூஸ் பண்ணும்போது. இந்த புது கார்டு வாங்கி போட்டு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்துச்சு. இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எமுலேட்டர்ஸ் வந்து 100 எமுலேட்டர்ஸ் வரலும் நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 or 8 தான் பண்ணியிருக்கேன், எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து டெஸ்டிங்காக பண்ணது. இதில் வந்து 100 எமுலேட்டர் பண்ணலாம். இந்த கார்டில் பார்த்திங்கன்னா இந்த SD கார்டில் வந்து உங்களுக்கு வந்து 26 எமுலேட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது. இதில் வந்து 100 எமுலேட்டர் வரலும் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இதில் பேசிக்காக வந்து நாங்கள் மெயினாக வந்து டவுன்லோட் பண்ணது PSPயும் PS கேமும் தான். ஏன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ இது ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேமு. சவுண்டுலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, கேட்கும்னு நினைக்கிற சவுண்டு பார்த்தீங்களா. ஸ்டீரியோ எஃபெக்ட் நல்லாவே இருக்குது சவுண்டு. பாருங்கள் சாஃப்டாகவே ப்ளே ஆகுது. லாஸ்ட் டைம் வாங்கின கன்சோலில் வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆகி ஸ்டக் ஆகி வந்தது, கிராஃபிக்ஸ் சரியில்லாமல் வந்தது. இதில் பாருங்கள் நல்லாவே ஆடியோ சாஃப்டாகவே ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்லாவே இருக்குது. அதே மாதிரி காட் ஆஃப் தி வார் இருக்குது, அதையும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. ஸோ காட் ஆஃப் வார் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது.
கிராஃபிக்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. Kratos, the ghost of Sparta, had taken his place amongst the Olympians as the god of war. பிஎஸ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிராஷ் டீம் அந்த ரேசிங் கேமு, அதுக்கப்புறம் வந்து சர்டான் சாக்காவில் வந்து நான் சோனிக் ஜாமு, ஸோ இதில் சூப்பர் மேரியோ ப்ரோ 2 இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. ஸோ பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து பழைய கால நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மலரும் நினைவுகள் தான். ரொம்ப பிடிச்ச கேம் இதெல்லாம் எனக்கு. அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இதில் இருக்குது. இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் இதில் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கிராஸ்மிக்ஸுன்ற ஓஎஸை நாங்கள் போட்டதுக்கப்புறம் இது சில கேம்ஸ் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதில் N64, நிண்டாண்டோ எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கலர் பாய், கேம் பாய் கலர்ஸ், கேம் பாய் எல்லாமே நாங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. CPS 1 இதெல்லாம் சும்மா ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த ஓஎஸ்ஸு எப்படி டவுன்லோட் பண்ணணும், ரோம் எப்படி போடணும், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ தனியாக போடலாம். ஸோ இதில் அந்த ஓஎஸ் போடும்போது உங்களுக்கு எல்லாமே அதில் டீட்டெயிலாக காட்டுவோம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கன்சோல் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நல்லா காம்பேக்டாக இருக்குது. பேக்கெட்டில் வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஜாய் பேடு வந்து நல்லா கிளியராக இருக்குது. பாருங்கள், நல்லாவே மூமெண்ட்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து எமுலேட்டர்ஸு. அதுக்கப்புறம் ஆப்ஸு. இதில் ஆப்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கீ சொன்னோம் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் ஃபங்க்ஷன் கீ இருக்குது இதில்னு. இந்த ஃபங்க்ஷன் கீயில் என்னென்ன ஒர்க் பண்ணும் அதை பார்த்துடலாம். இந்த ஃபங்க்ஷன் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா எல்இடியை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்இடி, இந்த ஜாய்பேட் எல்இடி எரியுது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து CPU பர்ஃபார்மன்ஸை கூட வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். CPU பவர் சேவ் பண்ணிக்கலாம். CPU வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் மோடு, சைலண்ட் மோடு எல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி டர்போ பட்டன் A, B டர்போ, Xயில், Yயில் எது வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் கீ வந்து ஷார்ட்கட் மாதிரி இது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய்ட்டு செலக்ட் பண்ணாமல் இதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரே வாட்டி இந்த பட்டனை நீங்கள் ரைட் சைடில் அப்படி தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி மூன் லைட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய. இது வந்து IP அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற கேமை வந்து நீங்கள் உங்கள் கன்சோல்லையே விளையாடலாம். அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். அது எப்படி நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணோம், எப்படி அது விளையாடலான்றது தனியாகவே போடுறேன். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. மீடியா பிளேயர் இருக்குது. மீடியா பிளேயரில் வந்து உங்களுக்கு ஆடியோ, வீடியோ எது வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். USB ஸ்டோரேஜ் தான் சொன்னோம் பார்த்தீங்களா, கீழே இருக்கிற இந்த இதை வந்து USB OTG இதுவாக யூஸ் பண்ணி நம்ம வந்து கார்டை ரிமூவ் பண்ணாமலே சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கீபேடை ரேண்டம் பண்ணுறது. யூசர் மேனுவலில் பெருசாக ஒன்றும் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபைல் மேனேஜர், நீங்கள் ஃபைல்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கேம் விளையாடிருக்கோம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம் வீடியோனிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து நம்ம தனியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரீபூட் ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. ரெட்ரோ ஆர்க்கு, இது மேக்ஸிமம் வந்து இது யாருமே டச் பண்ணிடாதீங்க. இந்த ரெட்ரோ ஆர்க்கில் வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா அதில் எதாவது ஒன்றத்தை மாற்றினா கூட உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடும் டோட்டலாக. அது ஒன்று இதில் ப்ராப்ளம். அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஓப்பன் சோர்ஸுன்றதுனால பழைய இதில் வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேரில் வந்து இந்த அப்டேட் வந்து வராது உங்களுக்கு, OTA அப்டேட்டு. இதில் வந்து OTA அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எப்போல்லாம் உங்களுக்கு அப்டேட் இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இது வந்து போர்ட் மாஸ்டர். இதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி பாருங்கள். ஸோ வந்து இதில் போர்ட்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்னென்ன போர்ட்டு வேணுன்றதை நீங்கள் செட் பண்ணி இதுலேயும் வந்து கேம்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். இது ஆட்டோ அப்டேட் கொடுத்துருக்கறனால ஒவ்வொரு வாட்டியும் இதை கிளிக் பண்ணும்போது அப்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கும். அப்டேட் சர்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும். இதில் இவ்வளவும் கேம்ஸு தான். இதை நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வேணுன்ற கேமை வந்து வெளியிலேயே உங்களுக்கு காட்டுற பாருங்க.
வெளியிலே வந்து இந்த எமுலேட்டர்லேயே வந்து போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அந்த அந்த இதில் இன்ஸ்டால் போர்ட் மாஸ்டரில் போய் இன்ஸ்டால் பண்ண கேம்லாம் வந்து இதில் நீங்கள் போய் விளையாடிக்கலாம். நெட் ப்ளே வந்து தெரியும், கேம் விளையாடுறவங்களுக்கு தெரியும். ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பாக ஒரு 8 or 10 மெம்பர்ஸ் வந்து குரூப்பாக வந்து கேம் விளையாடிக்கலாம் ஆன்லைனில். அதே மாதிரி இதில் வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்இடி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வால்யூம் வந்து பிஜிஎம் வால்யூமு, அது நார்மலாக வந்து கன்சோல் வால்யூம், இது ரெண்டுமே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வைப்ரேட் அண்ட் ரெம்பிள் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் வந்து மாறும். அப்புறம் வைஃபை இதில் மெயினாக வந்து வைஃபை ப்ளூடூத் ரெண்டுமே இருக்குது. இந்த வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மூன் லைட்டுன்ற இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்லேருந்து டேரெக்டாக வந்து கேமை வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லே உங்கள் கன்சோல்லே விளையாடிக்கலாம். அதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஹாட்ஸ்பாட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா, நெட் ப்ளேயில் போய்ட்டு ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி மல்டிப்ளேயராக நீங்கள் கேம் விளையாடிக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் கன்சோல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளூடூத் கண்ட்ரோலர் வாங்கினீங்கன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த கண்ட்ரோல்லே விளையாடலாம். அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். இதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோலர் வாங்கி அதில் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறதுன்றதை நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோ நீங்கள் அதுலேயும் கேட்டுக்கலாம். டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மாற்றினோன்னா டீம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பார்த்தீங்களா, டிஸ்பிளேயில் இந்த இதெல்லாம் டீம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறுது பாருங்கள். அதே மாதிரி பேக்ரவுண்டு மியூசிக்கும் மாறும். அப்புறம் சிஸ்டமோட செட்டிங்கு, பவர் ஆஃப், லாங்குவேஜ், இது ரெஃப்ரெஷ் ரூமு, டேட் அண்ட் டைம் செட்டிங்கு, அப்புறம் ஃபேக்ட்ரி ரீசெட்டிங், ஹார்ட்வேர் டெஸ்ட்டுனா கன்சோலில் இருக்கிற எல்லா பட்டனையும் நம்ம வந்து செப்பரேட்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து L1 ப்ரெஸ் பண்ணால் L1ல் ஏறியும், L2ல் ப்ரெஸ் பண்ணால் L2ல் ஏறியும். R1 R2 D-pad ரைட்டு லெஃப்ட்டு அப்பு டவுனு ஜாய்பேடு வந்து தனியாக நம்ம அது செட்டிங் இருக்குது, அதை காட்டுற அதிலே பண்ணிக்கலாம். X Y A B ஸ்டார்ட்டு செலக்டு, அப்புறம் வந்து மெனு பட்டன். ஓகேங்களா, எக்ஸிட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெனு பட்டனையும் இந்த செலக்ட் பட்டனையும் அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஜாய்ஸ்டிக் வந்து கேலிப்ரேஷன் பண்ணுறது பாருங்கள். ஓகே, இது வந்து விட்டால் மிடில் நிற்கணும். அப்படி உங்களுக்கு மிடில் நிற்கலை, அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஜாய்பேடுனா லெஃப்ட்டு ஜாய்பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், அதிலே ரிலீஸ்னு வரும். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணுன்னா டிஏக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். திரும்பியும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கீ ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அதுவே கேலிப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் பேக் கொடுக்கும். போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்களா உங்களுக்கு இது கேலிப்ரேட் பண்ணிக்கலாம் ஜாய்பேடை. அதே மாதிரி டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ட்ரிமை ஸ்மார்ட் ப்ரோ மாடல் நம்பர் வந்து TG5040, சீரியல் நம்பரு, வெர்ஷனு எல்லாமே இதில் வந்துடும். மெமரி கார்டு வந்து 1 GB மெமரி கார்டு, SD கார்டு வந்து 128 GB போட்டிருக்கோம். அதில் வந்து 14 GB தான் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த டூல் செட்டிங்கில் போனீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்கில் கண்ட்ரோல்ஸ் நம்ம எல்இடி வந்து மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. ஆம்பியன்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா லைட்டிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகினே இருக்கும். இல்லை நம்ம பேட்ரி லெவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா அது செட் பண்ணிங்கன்னா பேட்ரி லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும். பேட்ரி லெவல் வந்து 91% இருக்குது, அதனால் க்ரீன் லைட் எரியுது. லோ ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி இண்டிகேட் ஆகும். சிபியோட ஸ்பீடு அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட்டுனா டாப்பு 120 அதான் போட்டிருக்கான் பாருங்கள். க்ரீன் வந்து 1200, ஆரஞ்சு வந்து 1900, ரெட்டு மோர் தென் 1900 வந்துச்சுன்னா ரெட்டில் வந்து உங்களுக்கு ஜாய்பேடில் வந்து லைட் ஏற ஆரம்பிச்சிடும். கன்சோலை பொறுத்தவரைக்கும் நல்ல கன்சோல் தாங்க.
நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக் எஸ்டி கார்டு கொடுப்பாங்க. இந்த எஸ்டி கார்டு தான் உங்களுக்கு பிரச்சனை. கன்சோலில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கன்சோல் வந்து நல்லாவே இருக்குது. இந்த வாங்கின உடனே ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஸ்டாக் எஸ்டி கார்டை வந்து ஒன்ஸு உங்கள் சிஸ்டத்தில் காப்பி பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற ரோமு வந்து மெயின், ரோமு பயாஸும் மெயின். அந்த ரோம் பயாஸை காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா நியூவாக 128 ஜிபியோ இல்லை 512 ஜிபி வரலும் இது சப்போர்ட் பண்ணும். நீங்கள் உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெமரி கார்டு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரோமும் பயோஸும் தேவைப்படும். அதனால் ஒன்ஸு இந்த இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார்மேட் வந்து உங்களுக்கு FAT32ன்ற ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த கேமில் வந்து ப்ளே ஆகும். அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து க்ளீனாக பார்ப்போம். இதில் பேட்ரி பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்ரி போட்டுருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ், நான் 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக விளையாடிருக்கேன். நல்லாவே இருக்குது, நல்லாவே பேட்ரி பேக்கப் இருக்குது. ரேம் பார்த்திங்கன்னா 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா லினக்ஸ் கொடுத்துருக்காங்க. லினக்ஸில் தான் வந்து இது ஆப்ரேட் ஆகுது. அடுத்து எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அதையும் வந்து நம்ம ஒரு கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி காட்டுவோம். இது ஓப்பன் சோர்ஸுன்றதுனால நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எதுவும் பே பண்ணிலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து ஆண்ட்ராய்டும் ப்ளே பண்ண முடியும். அந்த ஓஎஸும் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குண்டான சாஃப்ட்வேர் போட்டு அதையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.